Hi students, exercise 4.1 question number 12. கொடுக்கப்பட்ட முக்கோணம் ABC இன் ஒத்த பக்கங்களின் விகிதம் 6/5 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 6/5 greater than 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Construct a triangle similar to a given triangle ABC with its sides equal to 6/5 of the corresponding sides of the triangle ABC. Scale factor 6/5 greater than 1. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அளவு காரணி ஒரு தகாபின்னமாக இருக்குது, அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா தொகுதி பெருசாக இருக்கும், பகுதி சின்னதாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு தகாபின்னம் கொடுத்ததுனால தகாபின்னத்தை அளவு காரணியை கொடுத்தாங்கன்னா எப்படி சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வரைகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிளுடைய மாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதாவது இந்த டாப் வெர்டெக்ஸ்லையும் பாட்டம் ரைட் வெர்டெக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா லைன்ஸை கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிடணும். இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்றது சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ நமக்கு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய நேம் ஏ, இங்கே பி, இது வந்து சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எப்பவும் போல் பியிலேருந்து ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு அக்யூட் ஆங்கிள் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைனை நம்ம கட் பண்ணணும். எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் ஃபேக்டர் பாருங்கள் 6/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூவில் எது பெருசு? 6 தான் பெருசு. ஸோ இந்த லைனை நம்ம 6 டைம்ஸ் கட் பண்ணணும். இதை 6 டைம்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் காம்பஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்பஸ் எடுத்து பியில் ஃபிக்ஸ் பண்ணி எனி ரேடியஸ், ஏதாவது ஒரு ரேடியஸுக்கு 6 டைம்ஸ் கட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரேடியஸ் எடுத்திருக்கேன். இந்த ரேடியஸ்க்கு நம்ம காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 6 ஈக்குவல் டைம்ஸ் கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் கட் பண்ணியாச்சு. அதே போல் காம்பஸை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி செகண்ட் டைம் கட் பண்ணணும். அண்ட் தென் மறுபடியும் காம்பஸை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி தேர்ட் டைம். அண்ட் தென் அகெயின் காம்பஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி ஃபோர்த் டைம். அகெயின் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் டைம். அண்ட் தென் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சிக்ஸ்த் டைம். இது போல் 6 ஈக்குவல் டைம்ஸ் கட் பண்ணியாச்சு. இப்போது காம்பஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நேம் கொடுத்துக்கலாம். இதை வந்து B1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை B2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் இந்த பிளேஸை B3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் இந்த பிளேஸை B4 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் இது வந்து B5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து B6 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ B1, B2, B3, B4, B5, B6 இது போல் நமக்கு 6 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போது இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கடைசி பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜை நம்ம ஜாயின் பண்ணுவோம். பட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் எந்த வேல்யூ சின்னதாக இருக்குதோ அங்கேருந்து இந்த வெர்டெக்ஸை நம்ம ஜாயின் பண்ணுவோம். இதில் எந்த வேல்யூ சின்னதாக இருக்குது? 5 அப்படின்ற வேல்யூ தான் சின்னதாக இருக்குது. ஸோ 5லேருந்து, அதாவது B5லேருந்து இந்த சியை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஸ்கேல் ஃபேக்டர் ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதுவே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தது அப்படின்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட்டையும் இந்த லாஸ்ட் வெர்டெக்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்னா அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். பட் இந்த ப்ராப்ளமில் ஸ்கேல் ஃபேக்டரில் எந்த வேல்யூ சின்னதாக இருக்குதோ, எது ரொம்ப ஸ்மாலர் வேல்யூவாக இருக்குதோ
அந்த பாயிண்ட்லேருந்து இந்த வெர்டெக்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கே 5 கொடுத்துருக்காங்க. அதனால் B5ஐயும் இந்த சியையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் இங்கே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிருக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, காம்பஸ் எடுத்து B5ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனி ரேடியஸ், இதுக்கு நமக்கு ரேடியஸ்க்கு மெஷர்மெண்ட் தேவையில்லை, ஏதாவது ஒரு ரேடியஸ்க்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேடியஸ்க்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆர்க் நம்ம ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி இப்போது இந்த காம்பஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த காம்பஸோடைய ரேடியஸை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே B6ல் வைக்கணும். B6ல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதே போல் ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி இப்போது அகைன் காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போது B5ல் வரைஞ்ச இந்த ஆர்க்கோடைய ஆர்க் லென்த் என்ன அப்படின்றத காம்பஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும். ஸோ நான் காம்பஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பென்சிலோட எண்டை வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். காம்பஸ் அப்படியே லாக் பண்ணிவிட்டு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு, அதாவது காம்பஸில் இப்போ எடுத்த இந்த ரேடியஸ்க்கு காம்பஸை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆர்க்கில் ஒரு கட் பாயிண்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணும். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போது ஸ்கேலை யூஸ் பண்ணி B6லேருந்து இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியாக ஒரு லைன் இந்த BCங்கிற லைனை டச் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லைன் ஃபார்ம் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போது இந்த பாயிண்ட்டை C' அப்படின்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் இங்கே C இருக்குது. ஸோ இந்த இடத்த C' அப்படின்னு நேம் பண்ணிக்கிறோம். இப்போது காம்பஸ் எடுத்து Cயில் ஃபிக்ஸ் பண்ணணும். காம்பஸை Cயில் ஃபிக்ஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் இங்கே ஒரு ஏதாவது ஒரு ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணணும். எனி ரேடியஸ் ஒரு ஆர்க் இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இப்போது இதே சேம் ரேடியஸ்க்கு C1லேருந்து ஒரு ஆர்க் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கேருந்து இதே போல் ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது அகைன் காம்பஸ் எடுத்து இந்த பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆர்க் லென்த்தை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதிரி ஆர்க் லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு இப்போ காம்பஸ் அப்படியே எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆர்க் கிடைக்கும். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போது C1லேருந்து இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியாக ABக்கு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஸ்கேலை யூஸ் பண்ணி C''லேருந்து இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியாக ஒரு லைன் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு A' அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரையாங்கிள் ABC இதுக்கு அவுட்டர் சைடில் A', B, C' அப்படின்னு இன்னொரு பெரிய ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே பார்த்தீங்கன்னா இதோட சைஸில் வேரியேஷன்ஸ் இருந்தாலும், அளவில் மாறுபாடுகள் இருந்தாலும், அதோடைய வடிவம் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. இப்போது இங்கே ஏல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் A''லையும் இருக்கும். C''ல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் Cலையும் இருக்கும். இப்போது அளவில் வித்தியாசம் இருந்தாலும் வடிவங்கள், கோணங்கள் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், வடிவத்தவை அப்படின்னு சொல்லலாம். Therefore, ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்துக்கிற ட்ரையாங்கிள் பாருங்கள், ABC ட்ரையாங்கிள் ABC. நமக்கு புதுசாக கிடைச்ச ட்ரையாங்கிள் A', B, C' ட்ரையாங்கிள் A', B, C' இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர், வடிவத்தவை
அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசிக்கு 6/5 அப்படின்ற அளவு காரணியில் புதுசாக இன்னொரு வடிவத்த முக்கோணம் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போது இந்த கொஷினை நல்லா கவனிச்சிங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுக்கும்போது வடிவத்த முக்கோணம் நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்ட இந்த முக்கோணத்தை விட பெருசாக இருக்கும். அதாவது A', B, C' அப்படின்னு இதுக்கு அவுட்டர் சைடில் கிடைக்கும். இதுவே நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்துருப்போம். ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகுபின்னம் கொடுத்துருப்பாங்க. தகுபின்னம் கொடுத்துருக்கும் போது நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்ட ட்ரையாங்கிளுக்கு உள்ளார ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வடிவத்த முக்கோணமாக நமக்கு கிடைச்சிருக்கும். அதாவது தகுபின்னமாக இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கிட்ட முக்கோணத்துக்கு உள்பக்கம் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் கிடைக்கும். தகாபின்னமாக இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட முக்கோணத்துக்கு வெளிப்பக்கத்தில் ஒரு பெரிய வடிவத்தில் இன்னொரு வடிவத்த முக்கோணம் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது கொடுத்துருக்க இந்த ஸ்கேல் ஃபேக்டருக்கு ABC is similar to A', B, C' அப்படின்னு ஒரு வடிவத்த முக்கோணம் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல்.